ஆலிசூல் உலகை அழித்திட்டாலும் அழியாதன் தமிழை வணங்குகிறேன். நண்பர்களே பாருங்கள், இது வந்து கிச்சன் நேற்று ஒட்டியிருக்கிறோம் டைல்ஸு. இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இதில் பல பேர் ஜாயிண்ட்டை கிடிச்சு ஒட்டுவாங்க, ஜாயிண்ட்டே தெரியாமல். ஆனால் நம்ம 2 mm ஸ்பேசர் வச்சுருக்குறோம். 2 mm ஸ்பேசர் வச்சு தான் இதெல்லாம் ஒட்டணும். 2 mm ஸ்பேசர் வச்சு விட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமே அந்த ஜாயிண்ட்டில் நம்ம க்ரௌட்டு ஜாயிண்ட் பவுட்ரு போட்டு விட்டுறணும். ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் படிச்சிருப்பீங்க, வெப்பத்தினால பொருள் விரிவடையும், குளிரால் பொருள் சுருங்கும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த விளைவு டைல்ஸ்லேயும் ஏற்படும். அதனால் 2 mm லேசர் ஸ்பேசர் வச்சு தான் இதெல்லாம் ஒட்டணும். விட்டு ஜாயிண்ட் பவுடர் போட்டு விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஜாயிண்ட் பவுடர் போடும்போது நீங்கள் கலர் மாற்றியும் போட்டுக்கலாம். இப்போ ஒயிட் விட்டுருக்கிற மாதிரி க்ரே போடலாம், பிளாக் போடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பின்னால் டைல்ஸு பேர் விழுகாது, நல்லா பாண்டிங் ஆகும். உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீடு டைல்ஸ் ஒட்டும்போது டைல்ஸ் லேயர்கிட்ட கண்டிப்பாக ஸ்பேசர் வச்சு ஒட்ட சொல்லுங்கள். அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்கும். வணக்கம்.